ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி பெயர்ச்சி பலன்கள். ஐயோ எம்ட வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பெயர்றது எவ்வளவு ஒரு பயம் அப்படிங்கிறது, அது ஒரு ஒரு விஷயமா நம்ம மனசுக்குள்ள திணிச்சு வச்சுட்டாங்க. சனினா டெரரு, குருனா ரொம்ப நல்லவர் அப்படின்னு. உண்மையில நல்லவர் கெட்டவருங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி தான். எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க, அவங்கவுங்க ஸ்டைலில் செய்கிறாங்க. அங்கே தான் வித்தியாசம் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். குரு சிரிக்க சிரிக்க சொல்லிக்கிட்டே வேலையை பிடுங்கிறத விட சனி வலிக்கிற மாதிரி அடித்து வேலையை பிடுங்கிறது எவ்வளோ நல்லது. என்ன கேட்டால் அதுதான் சொல்லுவேன். சனி இதுதான்டா அவனுக்கு பண்ண போகிறேன்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாரு. உண்மையிலே என்னென்னா இந்த சனி பயிற்சி நிறைய மெச்சூரிட்டியை கொடுக்குது. உண்மையிலே என்னென்னா இந்த சனி பயிற்சி நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை நமக்குள்ளே அறிமுகப்படுத்துது. எங்கே எதை பேசணும் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி பேசுறது, ஒரு இதில் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார், எப்படி பேசுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது எதுனா நம்மளுடைய அறிவு திறமை. எதை பேசுறது அப்படிங்கிறது நம்மளுடைய புத்தி. ஆனால் எங்கே எதை பேசணும் அப்படின்னு சொல்லி தர்றது நம்மளுடைய அனுபவம். இந்த அனுபவம் இருக்கிறவங்க தான் எங்கே எதை பேசணும் அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். அதனால தான் சனி என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் காடுன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, வேலை இல்லை, வெளிநாட்டுக்கு போகிறேன், நான் லஞ்சம் கொடுத்து தான் வெளிநாட்டுக்கு போகலான் இருந்தேன், லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம். உனக்கு இருக்கிற திறமையை நீ யூஸ் பண்ணி நீ உன்னுடைய தகுதி தேர்விலேயே நீ ஃபாரின் போகலாங்கிற உங்கள் பலத்தை உங்களுக்கு நிரூபிக்கிற காடு யாருன்னா எல்லாம் வல்ல எம்பெருமான் சனி பகவான். இங்கே தான் முக்கியமான விஷயமே. இந்த சனி பகவான் மட்டும்தான் உங்களுடைய திறமை என்னங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது? வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் அன்று நடக்கிறது. 29 மார்ச் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி எங்கே செல்லுகிறது, என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகிறார். மகர கும்பத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்த இந்த சனி பகவான் கும்பத்திற்கு செல்லுகிறார். கும்பத்தில் செல்லுவதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி என்ன தரப்போகிறது? அப்பா சாமி, நீங்கள் கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் சனி பயிற்சி பாருங்களே சொல்ல வேண்டாம். நாங்கள் சனியால் ஏற்கனவே 2.5 வருஷமாக படாத பாடுபட்டுட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கையில் இப்போ தான் நான் தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எல்லாருக்கும் நல்ல காலம் ஒன்று வரும், எல்லாருக்கும் ஒரு கெட்ட காலம் என்பது வரும். ஒரு மேடு ஏறுனா ஒரு பள்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல காலம் என்பது கெட்ட காலம் என்பதும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. கெட்ட காலம் என்பது அடுத்த நல்ல காலத்துக்கு உங்களை தயார்படுத்துதல். நல்ல காலம் என்பது அதை என்ஜாய் பண்ணுறீங்க. சிம்பிள். கெட்ட காலம் என்பது அடுத்த நல்ல காலத்திற்கான நீங்கள் விதைக்கும் விதை. நல்ல காலத்தில் அதை நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள் என்று பொருள். நிறைய பேர் என்ன வருத்தப்படுறீங்கன்னா, இந்த அஷ்டம சனி நடக்கும் பொழுது நம்ம கூட யாருமே இல்லையே, இந்த அஷ்டம சனி நடக்கும்போது எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. அஷ்டம சனி நடக்கும் பொழுது மனிதர்கள் உங்களை விட்டு சென்று விட்டார்கள், ஆனால் இறைவன் உங்களோடு இருந்தான். இங்கே டெய்லி இறைவனோட பேசிட்டு இருந்தீங்க. உங்களுடைய மன கஷ்டத்தெல்லாம் இறைவன் கேட்டுட்டு இருந்தார். இறைவனோடு இருந்த கோல்டன் டைம் இது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைனா. நல்லா புரிஞ்சுங்க. உலகத்தில் எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டாங்க, ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் உங்களோட போக மாட்டார். யாருன்னா தெய்வம். அதனால தான் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைனாங்க. சரி, ஆச்சு போச்சு, அந்த கதையில விடுங்க. 8ஆம் வீட்டில் நீங்கள் இருந்து பட்ட கஷ்டம் உலகத்துக்கே தெரியும். இப்போது சனி பகவான் 9ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். 9ஆம் வீட்டிற்குள்ளே செல்லக்கூடிய சனி பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்றால், உங்களுக்கு அது திரிகோணம் என்று பெயர். திரிகோணம். இந்த திரிகோணத்திலே சனி பகவான் செல்லும் பொழுது உங்களுக்கு என்னென்ன நற்பலன்களை உண்டாக்கி தரப்போகிறார் என்பதை பார்க்க வேண்டும். 9ஆம் வீடு அப்படிங்கிறது என்னன்னா மீனம். இந்த மீனத்திலே சனி பகவான் செல்லுகிறார். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 9, 10, 11 பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டிலிருந்து 3 பார்க்கிறார். உலகத்தில் யாருக்கு எந்த கவலையுமே இல்லை அப்படின்னா, முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்களுக்கு கவலை இல்லைன்னா. என்னோட பாலிசி அது. உலகத்தில் யார் எதை பார்த்துமே பயப்பட தேவையில்லை என்றால், நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தீர்களானால் நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. சார், வாசலில் இஎம்ஐக்காரர் உட்காந்துருக்காரு. நம்ம மிடில் கிளாஸ் லைஃபே சொல்கிறேன், நம்ம லைஃப் சொல்கிறேன். நாளைக்குள்ளே வாடகை கட்டணும். மேலே நம்ம ஐசிஐசி கிரெடிட் கார்டு நம்ம பண்ணோம். ஏதோ ஒரு கம்பெனி பேங்க்கில் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, அந்த கிரெடிட் கார்டு பே பண்ணணும்.
எல்லாருக்கும் நீங்க ஒரே வார்த்தை சொல்றீங்க. என்ன வார்த்தை சொல்றீங்க? இங்க பாரு, எல்லாரும் வெயிட் பண்ணு, இப்பதான் கடை திறந்திருக்கேன், சாயந்தரத்துக்குள்ள எனக்கு போனி ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட் தரேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வேலை மேல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வேலை பார்க்குற நேரம் என்று சொன்னா அவங்களும் உங்களுடைய வேலைக்கு மரியாதை கொடுப்பாங்க. சரிங்க ஜி, நீங்களே சொல்லுங்க, 7 மணிக்கு நான் கடைக்கு வரேன், வாங்கிக்கிறேன், ஓகே நீ கிளம்பு, டேய் நீ கிளம்பு, எல்லாரும் அனுப்பிட்டு பொழப்ப பார்க்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன தேவை? பொழப்பு தேவை. பொழப்புன்னு ஒன்று இருந்தால் தான் இந்த தைரியங்கிற ஒரு விஷயம் வரும். இந்த பொழப்புன்னு ஒன்று இருக்கணும். ஸோ இப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார்? உங்களுடைய 3ஆம் வீடு முயற்சியை செய்யும் பொழுது முயற்சியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும். இங்கே எனக்கு கிடைக்குமா, அங்கே எனக்கு கிடைக்குமா, எங்கே யார் கேட்டாலும் அண்ணே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நான் தரட்டுமா, தாங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே கொடுங்கண்ணே, நான் வரேன், நான் மேலே வரேன். முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு வாய்ப்புகளையும் எப்படி எடுத்துக்கணும்? நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒவ்வொரு விஷயம் அனுகிரகம் வரும்போது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நீங்கள் எடுத்துக்கணும். சனி பகவான் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தரப்போகிறார். அடுத்த சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரண ருண ரோக சத்ருஸ்தானம். வியாதி, கடன், கஷ்டம் இவற்றெல்லாம் சரி பண்ணுற இடம் தான் அந்த 6ஆம் இடம்ங்கிறது. அந்த 6ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது ரணம் உடம்புல காயங்கள், ருணம் உங்களுக்குரிய கடன்கள், ரோகம், வியாதி, சத்ருக்கள், எதிரி, இதெல்லாத்தையும் சரி பண்றாரு சனி பகவான். உங்களுக்கு என்னென்ன பண்றாருன்னா வியாதி, கடன், கஷ்டம், ரணம், ருணம், ரோகம் எல்லாத்தையும் சரி பண்றாரு. அப்ப சனி கொடுக்கும் பலன்கள், இத்தனை பலன்கள் நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. இந்த கடகராசிக்காரர்கள் எல்லாம் மிகுந்த சந்தோஷத்துடன் வாழ்க்கையை கொண்டாட போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு முயற்சி வந்துருச்சு, அப்புறம் உடல்நிலை சரியா போச்சு, இது எல்லாத்தையும் சரி பண்றாரு. ஸோ அதனால கடகராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாட, இது வரைக்கும் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுதலை, சுதந்திர காற்றை சுவாசிக்க போகிறீர்கள். ஒரு ஜெயில் கைதி விடுதலையானால் அவன் மனநிலை எப்படி இருக்குமோ அப்படி உங்கள் மனநிலை இருக்க போகிறது. அஷ்டம சனி உங்களை விட்டு ஒழிந்தது. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணிக்கொண்டு வாழ்க்கையை ஜாலியாக வாழ போறீங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.